ரொம்ப எக்ஸலண்டா இருக்க போற ராசி எது அப்படின்னா ரிஷபம் தாம்மா. மிதுனம் இந்த 2.5 வருஷம் எவ்வளவு ஓடுறியோ அவ்வளவு பெரிய ஆளாவ, ஓடல அப்படின்னா அதே மாதிரி இருக்க, குறைய மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆக சனி நல்லது செய்ய போறான். ரிஷபராசி அன்பர்கள் என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்னாலும் அதுல பெருத்த லாபம் அப்படின்றது வரும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கான் அப்படிங்கும்போது தாராளமா லாபத்தை அள்ளி கொடுப்பானா அப்படின்னா கிள்ளி தான் கொடுப்பான். இந்த 6ஆம் மாசம் வரைக்குமே மிதுனம் பாருங்க, தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றத உங்களுக்கு இருந்துக்கும். யாருமே இந்த காலத்துல ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கவே கூடாது. இதுதான் பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். அப்படின்னா மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா இவங்களோட ராசியாதிபன் யாரு அப்படின்னா புதன் பகவான். கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசினா மிதுனம் தான். ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை ஒட்டி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த வருடம் அப்படிங்கிறத பத்தி துல்லியமா கணித்து சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜோதிடர் ஆன்மீக சொற்பொழிவாளர் தீபா அருளாளர் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், அடுத்ததா ரிஷப ராசிக்கு பார்க்க போறோம். தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி சனிப்பெயர்ச்சி ஆகி ரிஷப ராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் இருக்கு, சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், அவங்களுடைய தொழிலா இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி எங்களுக்கு சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா. ரொம்ப எக்ஸலண்டா இருக்க போற ராசி எது அப்படின்னா ரிஷபம் தாம்மா. காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபத்துக்கு பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் பட்டு திருப்பி எவ்வளவு வருஷம் ஆகுமோ திருப்பி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க அப்படின்னு சொல்லிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல சனி பகவானே நல்ல பொசிஷன்ல இருக்காமா. 11ஆம் பாவம் உபஜயஸ்தானம் அப்படிம்பாங்க. அங்க சனி பகவான் இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்கள் என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்னாலும் அதுல பெருத்த லாபம் அப்படின்றது வரும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கான் அப்படிங்கும்போது தாராளமா லாபத்தை அள்ளி கொடுப்பானா அப்படின்னா கிள்ளி தான் கொடுப்பான். அப்ப பொதுவா ஒரு சுய ஜாதகத்துல சனி லாபஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா கட்டுக்கட்டா கொடுப்பாங்க. இதே ராகு லாபஸ்தானத்துல உட்காந்து மூட்டை மூட்டையா கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் ஜோதிடத்தை விளையாட்டா எங்க அப்பா சின்ன வயசுல எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அது உண்மைதானா? உண்மை. பொதுவா இப்ப சனி லாபஸ்தானத்துல இருக்கான் அப்படின்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்குமா உழைக்கிறதுக்கு கவலைப்படக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸே கிடையாது. 24 மணி நேரம் 365 நாளும் உழைக்கணும் அப்படின்னா நான் ஓட ரெடி அப்படின்றதா ரிஷபம். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கர்ஸ். அதே மாதிரி இன்பில்ட்டாவே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு எனர்ஜி அப்படின்றது இருக்கும். ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரிஷபத்துக்கு உண்டு. ஏன்னா அப்படிப்பட்ட ரிஷபம் நம்மளோட வாழ்க்கையினோட ஒரு யதார்த்தம், வாழ்க்கையினோட அர்த்தமே தெரியாம லவ், ரொமான்ஸு, காதல், உண்மையான அன்பு எப்பயுமே ரிஷபத்துக்கு வேணும். எப்பயுமே எனக்கு சாயறதுக்கு ஒரு தோல் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அது கிடைக்குமா அப்படின்னா பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையினோட யதார்த்தத்தை 20 வயசுலேயே புரிஞ்சுக்கலாம். ரிஷபம் கோபுரத்தினோட கலசத்துல இருக்கும். 40 வயசுல புரிஞ்சுக்கினாலும் கோபுரத்தோட கலசத்துல இருக்கும். 60 வயசுல புரிஞ்சுக்கினாலும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடியவங்க ரிஷபராசி அன்பர்கள். எந்த ஒரு விஷயத்துல விட்டாலுமா இன் டெப்த் ஆஃப் நாலேஜ் அவங்க கேதர் பண்ணிப்பாங்க. ஸோ இயற்கையாவே இத்துணை திறமையும் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிரன் தான் ராசி அதிபன் அப்படின்னாலே எப்பயுமே அந்த அழகு, அந்த லௌகீக வாழ்க்கை அப்படின்றதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா இந்த வருஷம் அவங்க அப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க கூடாது. வாழ்க்கையில நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் உண்மையான அன்பை எதிர்பார்க்கிறேன், அன்கண்டிஷனல் லவ் எதிர்பார்க்கிறேன். உலகத்திலேயே அது இல்லை. அப்ப நமக்கு எங்க இருந்து கிடைக்கும்? சான்ஸ் இல்லை இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளா ஒரு டாக் வாங்கி வச்சுக்கலாம். சந்தோஷமா அவங்க கூட நீங்க எதிர்பார்க்கறத ஃபுல்ஃபில் பண்ணிட்டு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 11 சனி என்ன பண்ணுவான், பெரிய லெவல்ல உன்னை சக்சஸ் பண்ணி கொடுப்பான். நீ ஒரு தொழில் அப்படின்னு செய்யணும். இப்ப ஜென்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் தொழில் செய்யறாங்க, எல்லா ராசிலையும் தொழில் செய்றாங்க. ஆனா லேடிஸ் எவ்வளவு திறமை இருந்தாலும் குழந்தைக்காக நான் வேலைக்கு போகாம இருந்துட்டேன், கணவரோட குடும்பத்துக்கு பிடிக்கல அதனால நான் வேலைக்கு போகாம இருந்தேன், நல்லா படிச்சிருப்பேன் நான் வேலைக்கு போயிருக்க மாட்டேன், படிக்கவே இல்லை நான் வேலைக்கு போயிருக்க மாட்டேன். இப்படி எந்த ரிஷபமா இருந்தாலும் இந்த காலகட்டம் சின்ன அளவிலாவது ஒரு தொழில் அதிபரா அவங்க ஆகணும் அப்படின்றதே யதார்த்தமான உண்மை. யாருமே இந்த காலத்துல ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கவே கூடாது. இதுதான் பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். அப்படின்னா அவங்களோட சுய ஜாதகம் பார்க்கணுமா, பார்த்து என்ன தொழில் செஞ்சா அவங்க நல்லா இருக்கும், அந்த தொழிலை செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆவாங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு சனி 11ஆம் பாவம் உபஜயஸ்தானம், லாபத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கான். ராகு 10ஆம் பாவத்துல இருக்கா. நீ என்ன தொழில் செஞ்சாலும் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத ராகு ஏற்படுத்திடுவான். நீ சும்மா ஊர்ல ஒரு சின்ன ஒரு எட்டுக்கெட்டு ரூம்ல ஒரு டெய்லரா இருக்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் உன்னோட திறமை வெளிப்படும். ஆல்ரெடி உனக்கு இன்பில்ட்டாவே நிறைய நாலேஜ் இருக்கு. இந்த காலகட்டம் நீ என்ன பண்ணலாம், ஒரு FB, இன்ஸ்டா அந்த மாதிரி ஒரு மீடியாவை நீ நடுவில் கொண்டு வந்து நீ பெரிய லெவலில் ஃபாரின்க்கு, யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்ணலாம் ஜாக்கெட்டை. அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு ரிஷபம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். 6ஆம் மாசம் வரைக்கும் இது நல்ல சூப்பரா இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், குருனோட பார்வை ராகு மேல இருக்காது. அப்ப
வேலை வந்து பயங்கரமா இருக்கும். வேலை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய இருக்கும். நெறைய கிளையண்ட்ஸ் இருக்கும். என்னால வேலைய வந்து ப்ராப்பரா முடிச்சு குடுக்க முடியாம நான் தடுமாறுறேன். அப்படி ஒரு பிரஷர்ஸ் இருக்கும். மேன் பவர இன்கிரீஸ் பண்ணிக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, பொதுவாவே ஒரு தொழில்ல டக்குன்னு மேல வராங்க அப்படின்னா, 10 பேரோட பார்வை இருக்கும் இல்லைங்களா? ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் 1000 பேரோட பார்வை ரிஷபத்து மேல இருக்கும். அதெல்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு நம்ம ஓடணும். ஆக ரிஷபம் தொழில் செய்யணும். கம்ஃபர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேர் வெளிநாடு போறதுக்கு, வெளிநாடு அதாவது கரன்சிஸ கையாள்றதுக்கு, கடல் தாண்டி பயணிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு உண்டு. அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும். இவங்களோட ஆரோக்கியத்திலயும் இவங்க கவனம் அப்படின்றது வச்சுக்கணுமா. 6ஆம் மாசம் வரைக்கும் 2ஆம் பாவத்துல குரு இருக்கார். தன, குடும்ப, வாக்கு ஸ்தானத்துல. பெருசா யாருக்கும் வாக்கு குடுக்கக்கூடாது. இந்த பிள்ளை நல்ல பிள்ளைப்பா, உங்க உங்க பையனுக்கு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி குடுன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அது வந்து நான் மாட்டிப்பேன். அந்த மாரி விஷயம் வாக்கு குடுக்கறது அப்படின்றது வேண்டாம். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் 3ஆம் பாவத்துல போறார். உபஜயஸ்தானம் 3ஆம் பாவத்துல போகும்போது, என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையும், தைரியமும், தன்னம்பிக்கையும் அதிகமாகும். எழுதக்கூடிய திறமை எல்லாமே அதிகமாகும். நெறைய பேர் யோசிப்பாங்க. குரு 3ஆம் பாவம் போறானேம்மா, ஸ்தான பலம் இல்லையேம்மா அப்படின்னு அத பத்தி யோசிக்கணுன்ற அவசியம் இல்ல. காரணம் என்ன அப்படின்னம்மா, ரிஷபத்தோட ராசி அதிபன் சுக்கிரன். குரு வந்து பகை கிரகம் தான். 3ஆம் பாவத்துல போனாலும் உச்சம் பெற்று அமர்றார். சின்ன சின்ன டூர்ஸ் போறது, ஆன்மீகம் சார்ந்த டூர் போறது இதெல்லாம் உண்டு. அக்கம் பக்கத்து வீட்டாரோட ஒரு நல்ல உறவு அதெல்லாம் மெயின்டெயின் பண்ணிப்போம். ஓகே. ரிஷபத்துக்கு சண்டை போடலாம் தெரியாதும்மா. யாரையும் அடிச்சு, அதாவது மண்ணுக்குள்ள புதைச்சு அவங்க தலை மேல ஏறி டிராவல் பண்ண இது எதுவுமே ரிஷபத்துக்கு தெரியாது. சோ அவங்களோட நல்ல குணத்துக்கு அவங்க நல்லா வாழக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்ல. அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு. 7, 9, 11. சோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அதே மாதிரி நெறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல வரன் அப்படின்றது கிடைக்கும். வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, செய்யக்கூடிய தொழில்ல நல்ல லாபம், இப்படி நெறைய நல்ல விஷயம் நடக்கும். ஓகே மேம். இப்ப பலன்கள் வந்து சொல்லிட்டீங்க. அடுத்ததா பரிகாரம், எந்த கோவிலுக்கு போய் வழிபட வேண்டும்? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க மேம். பொதுவா ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா நெறைய ஏமாறுவாங்க. உண்மையான அன்பை எக்ஸ்பெக்ட் பண்ணி இவங்க என்ன உண்மையாவே என் மேல பாசமா இருக்காங்க அப்படின்னு ஏமாறுவாங்க. சோ இவங்க நெறைய ஏமாறக்கூடாது அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா, அம்பிகை வழிபாடு பண்ணும். அம்பிகை எப்படி வழிபாடு பண்ணும்? எங்களுக்கு அப்பப்ப கோயில் போக நேரம் இல்ல அப்படின்னா, பௌர்ணமி தோறும் போயிட்டு வீட்டு பக்கத்திலேயே அம்பிகை கோயில். இப்ப அம்பிகை கோயில்னோனே நெறைய பேர் மாரியம்மன் கோயில் போவாங்க. மாரியம்மன் அம்பிகை கிடையாது. ரேணுகா தேவி, ரிஷி பத்னி ரேணுகா தேவி. அம்பிகை, ராஜேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சி, பார்வதி இருக்கா பாத்தீங்களா? அந்த கோயில்ல போயிட்டு அம்பிகை வழிபாடு பண்ணிட்டு வர்றது உத்தமமான பலனை குடுக்குமா. ஓகே மேம். இன்னைக்கு டிசம்பர் ராசிக்கு வந்து தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தீங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற டிசம்பர் ராசி, இந்த சந்தோஷத்த எவ்வளவுக்கு எவ்வளவு தக்க வச்சுக்க முடியுமோ, இன்னொன்னு எவ்வளோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியுமோ, பயன்படுத்திக்கிட்டா நல்லது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. மேம் அடுத்ததா மிதுன ராசிக்கு வந்து பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு வந்து எப்படி இருக்க போகுது? நம்ம வந்து ஆல்ரெடி பேசியிருக்கோம். மிதுன ராசி வந்து இவ்வளோ வருஷம் 2 வருஷம் அவங்க பட்ட துயரம், அவங்க பார்க்காத கஷ்டமே கிடையாது. சோ சனி பயிற்சியுமே அவங்களுக்கு அவ்வளவு சிறந்த பலனை வந்து குடுக்கல. இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு எப்படி இருக்கு? நல்ல பலன்களை தருமா? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பாமா, சனி பயிற்சி நல்ல பலன்கள தான் குடுக்கும். ஏன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா மந்தன் முடவன். நிதானமா தான் எல்லா வேலையும் குடுப்பான். அதாவது எல்லா வேலையும் செய்வா, பலன்களும் நிதானமா தான் குடுப்பா. அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். கஷ்டம் குடுக்கும்போது மட்டும் சட்டுன்னு பயங்கரமா வருதே அப்படின்னு. அவர் எது குடுத்தாலும் இன்டென்சிஃபைடா குடுப்பார். நிதானமா தான் குடுப்பார். ஸ்லோ மூவிங் பிளானட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சனி பயிற்சியே வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு நல்லதாமா இருக்கு. ஏன்னா மீனத்துல பயிற்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மீனம் 10ஆம் பாவம் கர்ம சனியா வர. கர்ம தர்மாதிபன் கர்மஸ்தானத்துல, தர்மஸ்தானத்துல அப்படின்னும் போது ஜீவனஸ்தானத்துல அப்படின்னும் போது மிதுனம் என்ன பண்ணுவோம்? ஓடி 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 எத்தனை ஓடி ஓடினாலும் போட்டுக்கலாம். அத்தனை ஓடி 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 உழைச்சாங்க அப்படின்னா பெரிய லெவல்ல அப்லிஃப்ட்மெண்ட் ஆவாங்க. இல்லங்க. ஏன்னா தொழில் ஸ்தானத்துல சனி உட்கார்ந்துட்டு இருக்கான். நீ ஓடியே ஆகணும், உழைச்சே ஆகணும், அலைஞ்சே ஆகணும், திரிஞ்சே ஆகணும், வேர்வை சிந்தியே ஆகணும். அட நீங்க வேறம்மா, எங்க அப்பா பெரிய கோட்டீஸ்வரன். கால் மேல கால் போட்டுட்டு என்கிட்ட வேலை செய்யறதுக்கு 500 வேலைக்காரங்க இருக்காங்க, 50 வேலைக்காரங்க இருக்காங்க, யாருமே இல்ல. இருந்தாலும் எனக்கு நினைப்பு அப்படி அப்படி இருந்துச்சு. அந்த நினைப்போட நான் வந்து ஜீவனம் பண்றேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. நீ வந்து பெரிய லெவல்ல அப்லிஃப்ட்மெண்ட் ஆக வழியும் இல்ல, வாய்ப்பும் இல்ல. பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு. 10ல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு. 10ல இங்க இருக்கக்கூடிய பாவி யாரு? சனி பகவான். நேரா உனக்கு கிரீடத்தை கொடுத்துருவானா, சிம்மாசனத்தை கொடுத்துருவானா? கிடையாது. ஒரு 10 ரூபாய் கொடுக்கறதுக்கு முன்னாடி whether you deserve it or not, whether you deserve it or not, இந்த 10 ரூபாய் உனக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு 10 முறை அவன் யோசிச்சு. இந்த ஒரு படத்தை சொல்லுவாங்க பாரு, 5 ரூபாய், 6 ரூபாய், சரி 5 ரூபாய், சரி 5 ரூபாய், தேங்காய்க்கு வியாபாரம் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரிதான் சனியினோட குணாதிசயம். அப்ப மிதுனம் இந்த 2.5 வருஷம் எவ்வளவு ஓடுறையோ அவ்வளவு பெரிய ஆளாவ. ஓடல அப்படின்னா அதே மாதிரி இருப்ப, குறைய மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆக சனி நல்லது செய்ய போறான். நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறீங்க உங்க கையில அப்படின்லாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ராகு பகவான் 9ஆம் பாவத்துல இருக்காமா. ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் கொடுத்துருவா. குட் லக்னா
நான் ஒரு மூக்குத்தி வாங்குறேன், எனக்கு 1 கிலோ தங்கம் கிடைச்சிடுமா? அந்த மாதிரி விஷயத்தையும் அவங்க கொடுப்பா. ஆனா எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடையாது. கிடைக்காது. அவங்களோட சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்குல்லம்மா. கோச்சார பலன் எப்பயுமே 50% சுய ஜாதகம். இப்ப என்ன தசை நடக்குது? தசநாதன் சுய ஜாதகத்துல எங்க இருக்கான்? அவன் வலுத்து இருக்கானா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போயிருக்கானா? அதை பொறுத்து மீதி 50%. இப்ப நம்ம சொல்றது சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்க 100% நடக்கும். தசை மட்டமா இருக்க 50% நடக்கும். அப்ப இந்த பாக்கியஸ்தான ராகு என்ன பண்ணுவான்? வெளிநாடு போய் படிக்கணும். நிறைய பிள்ளைங்க ஆசைப்படுது பத்தியா? இங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இருக்கோம், வெளிநாட்டுல போய் எம்டி படிக்கும். இங்க வந்து சாதாரண ஒரு +2 வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. வெளிநாடு இங்கிருந்து ஜெர்மனி போயிட்டு ஏவியேஷன் இன்ஜினியரிங் படிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. அம்மா வந்து வேணாம் வேணாம் வேணாம்பாங்க. அப்பா சொல்லு, குழந்தை படிக்கட்டும். பொம்பளை பிள்ளையும் அம்மா விட மாட்டாங்க, ஆம்பளை பிள்ளையும் அம்மா விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் வைக்கணும். அம்மாக்கு பயம். ஆனா அப்பா சொல்லு படிக்கட்டும் அப்படிம்பாரு. இது 6ஆம் மாசம் வரைக்கும் அப்பனோட சப்போர்ட் பரிபூர்ணமா இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகுறாரு இல்லையா? குரு வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு போறாரு. கடகத்துக்கு போறாரு அப்படின்னும் போது என்ன ஆகும்? அப்பாக்கும் உங்களுக்குமான உறவு முறையில ஒரு கேப் வரும். யாருனால வரும்? ஒரு பெண்களால் வரும். ஏதோ ஒரு பெண்கள் இடையூறு, அதனால அப்பாக்கும் உங்களுக்கு ஒரு கேப் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவா இந்த 6ஆம் மாசம் வரைக்குமே மிதுனம் வந்து பாருங்க தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது உங்களுக்கு இருந்திருக்கும். நான் என்னமோ நட்பா தான் பழக போனேன், அந்த பிள்ளை என் பேரை பயங்கரமா கெடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி உண்டு. இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது 6ஆம் மாசம் வரைக்குமே நிறைய மிதுனத்துக்கு இருக்குமா. அப்ப ராகு எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கான். பெருசா வந்து இது கிடையாது. அதே மாதிரி பாருங்க, தம்பி தங்கச்சிக்கும் இவங்களுக்குமான இடைவெளி அதிகமாகும். தம்பி தங்கச்சியை செலவு பண்ணி வெளிநாடு படிக்க அனுப்புறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும். இதுவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். தம்பி தங்கச்சிக்கு மெடிக்கல் சீட் வந்து கிடைக்கிறது. நிறைய மிதுன ராசினோட தம்பி தங்கச்சி இந்த எம்பிபிஎஸ் நீட்ஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மெடிக்கல் சீட் கிடைக்கும். பிஃபார்ம் ட்ரை பண்றாங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் 2ஆம் பாவத்துக்கு போறார். தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல குரு. மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ராசியாதிபன் யாரு அப்படின்னா புதன் பகவான். கம்யூனிகேஷனுக்குனே ஒரு ராசினா மிதுனம் தான். பேசியே வாழ்க்கையை ஓட்டக்கூடியவங்க யாரு அப்படின்னா மிதுனம் தான். அவங்களோட தொழிலும் அப்படிதான் அமையும். பேசி 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 கடைசி வரைக்கும் பேசிக்கினே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டிஸ். இவங்களுக்கு குரு பகவான் இவங்களோட பகை கிரகம் 2ஆம் பாவத்துக்கு போறாரு அப்படின்றதுனால குடும்பத்துல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், காசு நடமாட்டம் குடும்பத்துல இருந்துட்டே இருக்கும். ஆனா இவங்க பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. இந்த பிள்ளைக்கு லோன் கொடுங்க, இந்த பிள்ளை ரொம்ப சூப்பர் பிள்ளை, இந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நகை கடையில வேலை எடுத்து ஆள் எடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க கேட்பாங்க, எங்களுக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. நீங்க போயிட்டு அவங்களுக்கு சஜஸ்ட் பண்றீங்க, இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, இந்த பிள்ளைக்கு வேலை கொடுங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளை ஏதாவது செஞ்சுட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலை உருளும். அப்ப வாக்கு கொடுக்கறது, கேரண்டி கொடுக்கறது, வாரண்டி கொடுக்கறது, ஷூரிட்டி கையெழுத்து போடுறது, இது மட்டும் வேண்டாம். மற்றபடி எல்லாமே நல்லபடியா நடக்கும். உழைக்க நீங்க ரெடி அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலாபலன்களை கொடுக்க சனி பகவான் ரெடி. ஓகே மேம். மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இவ்வளவு பலன்களை தரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தீங்க. இந்தந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இக்கனா வச்சு முடிச்சிருக்கீங்க. பரிகாரங்கள், அதுக்கப்புறம் கோவில் வழிபாடு பத்தி சொல்லுங்க மேம். பொதுவாகவே மிதுனத்தினோட ராசியாதிபன் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான். புதன் அப்படின்னாலே பெருமாளோட 10 அவதாரங்களை எந்த அவதாரத்தினால வழிபாடு பண்ணலாம், மேன்மையான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். ஆனா என்ன கேட்டா நான் ஃப்ரீக்வெண்டா சஜஸ்ட் பண்றது யாரு அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை தான். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல். மிதுனம் வருஷத்துல ஒரு முறை பேசி மாட்டிக்கும். கம்யூனிகேஷனுக்காகவே ராசி அப்படின்னாலும் திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை அப்படியே ஃப்ளோல லைட்டா விட்டுருவாங்க, மாட்டிப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க என்னமோ ஒத்த வார்த்தை பேசியிருப்பாங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கண்ணு மூக்கு காது வாயில வச்சு அதை பெருசாக்கிடுவாங்க. அப்ப மிதுனம் எப்பயுமே சொல்லால மாட்டிக்க கூடாது அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு அப்படின்றது பண்ணும். அதுக்கும் மேல நிதர்சனமான இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா இன்றளவும் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர் யாரு, சிரஞ்சீவி அப்படின்ற வரம் பெற்றவர் யாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹனுமன். ஓகேங்களா? அஸ்வத்தாமனும் இன்றளவும் உயிரோட இருக்கான், அதுவும் உண்மை, யதார்த்தமான உண்மை. ஆனா சீதா தேவியினால சிரஞ்சீவியா இரு மகனே அப்படின்ற வரம் பெற்றவர் யாரு அப்படின்னா ஹனுமன். எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பான். அப்ப எப்பயுமே நீங்க வாழ்க்கையில மிதுனத்துல பிறந்துட்டீங்களா, பக்கத்துல இருக்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கோயில் போய் வழிபாடு பண்ணுங்க. ராம 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 ராமா அப்படின்னு இன்னைக்கு நீயும் நானும் 1 மணி நேரம் ராமனை பத்தி பேசணும் அப்படின்னா இங்க ஹனுமன் சூக்ஷ்ம ரூபத்துல இருப்பான். அப்ப ஹனுமனே கூட இருக்கான், அப்புறம் என்ன பிரச்சனை? நம்மளோட தேக பலம், புத்தி பலம், மனோபலம் அத்தனையும் கிடைச்சிடும். ஆக ராம வழிபாடு உன்னதமான வழிபாடா இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் சொன்னீங்க, கோவில் வழிபாடு, பரிகாரம் எல்லாமே சொன்னீங்க. நன்றி. நன்றி.